அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா கதிரேசன் வந்து மல்லியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு. அதுல வந்து நிஷாவுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அந்த மல்லி ஒவ்வொரு டைமும் நமக்கு எதிரியா தான் இருந்திருக்கா. ஆனா இந்த ரேணுகாவுக்காக அப்பா போயிட்டு அந்த மல்லியோட காலில் விழுறன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ரொம்பவே கோவப்படுறாங்க. கதிரேசன் இல்லாத டைமிங்ல ரேணுகா கிட்ட நிஷா பார்த்தீங்கன்னா போயிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. உனக்கு அறிவு இல்லையா? நீ தான் பைத்தியம் பிடிச்சவளா இருக்கிறல்ல, எதுக்காக மல்லி வேணும் சொல்லிட்டு இங்க அலைஞ்சிட்டு இருக்கா? வேணும்னா நீ மல்லியோட வீட்டுக்கு போக வேண்டியது தானே? ஏன் அப்பாவை எதுக்காக கஷ்டப்படுத்துற? எங்களெல்லாம் எதுக்காக கஷ்டப்படுத்துற? ஏதோ அக்கா தொலைஞ்சு போயிட்டா திரும்பவும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சா, ஆனா உன்னோட அப்பா உன்னோட தங்கச்சி நாங்க 2 பேர் இருக்கிறோம். எங்க மேல பாசத்தை காமிக்காம எங்களோட நினைவுகள் உனக்கு இல்லாம எப்ப பார்த்தாலும் மல்லின்னு சொல்லிட்டு மல்லி பின்னாடியே சுத்திட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு மல்லி தான் முக்கியமா? நீ ரேணுகாவா அப்படின்ற சந்தேகம் கூட என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா ரேணுகா கிட்ட சொல்ல, ரேணுகாவுக்கு ஒரே ஷாக்கிங். ஸோ அப்பயும் வந்து பைத்திய மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ரேணுகா வந்து நீ ஏன் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிற? நான் அப்பா வந்தா சொல்றேன், அந்த கதிரேசன் வந்தா நான் உன்னை சொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ரேணுகா பார்த்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ரூம்குள்ள போயிட்டு ரேணுகா என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னடா இவ வந்து உண்மையே கண்டுபிடிச்சிட்டான், அதாவது உண்மையாவே நீ ரேணுகாவா இல்லையா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே ரேணுகாவுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ உண்மையை கண்டுபிடிச்சிருப்பலாம் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களோட மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டை விட்டுட்டு மல்லியோட போயிடணும். இல்லாட்டி மல்லி விஜய் 2 பேரும் இங்க வந்துட்டா கண்டிப்பா நிஷா வந்து நம்ம கிட்ட எதுவும் மோதவும் மாட்டான், நம்ம போயிட்டு அவகிட்ட எதுவும் கேட்கவும் மாட்டோம். இதுக்கப்புறம் பொறுமையா இந்த வீட்டுக்குள்ளே இருந்து இந்த சொத்து ஆட்டையை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் பிளான் பண்ணியிருக்காங்க. சுடர், நீ இப்படியே வந்து இருந்துட்டே இருந்துடாத, எப்படியாவது கதிரேசனை ஏமாத்தி அந்த சொத்தை எல்லாம் எப்படியாவது உன்னோட வழிக்கு கொண்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமா இப்ப கதிரேசன் பாத்தீங்கன்னா திரும்பவும் வீட்டுக்கு வரப்போறாரு. வீட்டுக்கு வந்ததுமே ரேணுகா பாத்தீங்கன்னா, என்ன கதிரேசன், மல்லி வந்துட்டாளா வீட்டுக்கு? விஜய் வந்துட்டானா? வெண்பா வந்துட்டாளா? அவங்கள நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ரேணுகா கேட்கும்போது நிஷா வந்து, பாத்தியாப்பா நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், உங்களை போயிட்டு வாடா போடான்னு பேசுறான். அது மட்டும் இல்லாம மல்லி வந்துட்டாளா விஜய் வந்துட்டாளா இதை தான் கேட்கறாளோ தவிர வேற எதை பத்தியாவது அவ யோசிக்கிறாளா? எனக்கு சந்தேகமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்ல, கதிரேசன் வந்து, ஏமா நிஷா கொஞ்சம் பொறுமையா இருமா, அவளோட நிலைமையை புரிஞ்சு இருந்து இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நிஷாவை அவாய்ட் தான் பண்றாரு. ஆனா உண்மை என்னன்னு சொல்லிட்டு கூடிய சக்தியில கண்டுபிடிக்க போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.